அனைவருக்கும் வணக்கம். பாண்டி பாண்டின்னு பாஞ்சு பாஞ்சு போனியே, எங்கடி உன் பாண்டி பதுங்கிட்டானா அப்படின்னு வானதி அம்மா கேட்க, அம்மா வருவாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எடுக்க மாட்டானே அம்மா, சுவிட்ச் ஆப்னு வருதுமா. அப்போ என்ன அர்த்தம்? உன்னை பிடிக்கலன்னு அர்த்தம். நீ தாண்டி அவங்கிட்ட பின்னாடியே போனேன். ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கடி வானதி, நம்ம விரும்பி போகிறவங்கள விட நம்மளை விரும்பி வரவங்கள தாண்டி ஏற்றுக்கணும். அம்மா விடுமா அப்படின்ட்டு சேரனுக்கு மறுபடியும் அடிக்கிறாங்க. நீ தெரிலப்பா, பாண்டி வெளில போனான் காணப்பா அப்படிங்கிறாங்க. ஐயோ என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இப்போ இங்கே எல்லாரும் ரெடியாக இருக்காங்க. என் மாமா வேற இருக்காரு, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. நீங்கள் பானதி போட்டு பட்டுத்தி எடுக்குது. அதுக்கப்புறம் சரிப்பா நம்ம போயிட்டு வந்துடுவோமா அப்படிங்கிற நீலாவும், ஆமாண்ணே சோலா பல்லவா வா நம்ம எல்லாரும் போவோம். மாமா நீங்கள் அதெல்லாம் சரிப்பட்டு வராது. யாரை பார்க்க போகிறது? அது ஒரு நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் நீலா, நீ போமா. என்னப்பா வாப்பா பெரிய மனுஷன். யாரா பெரிய மனுஷன்? என்னை பெரிய மனுஷனா? அது கொஞ்சமாக அது மதிக்குதாடா அந்த பிள்ளை. என்னை அந்த பிள்ளை என்ன மாதிரி நினைக்குது? நீங்கள் வேணா போகலாம் உன் தம்பிங்க அப்படின்ட்டு. எங்கடா உன் தம்பிக்கே பிடிக்காம தானே போயிட்டான்? அப்பா இல்லைப்பா, அவன் எங்கே போனான்னு தெரியலப்பா. இங்கே பாடுறா, அவன் நேற்றுலேருந்து அந்த பிள்ளை சொல்லிட்டு போனதுலேருந்தே பிடிக்கல. அவன் சொல்லிக்கிட்டே தான் இருந்தான். இப்போதைக்கு வேணான்னு சும்மா தம்பிக்கு ஆசைப்பட்ட காதல் வாழ்க்கை அமையணும் நொயணும் அப்படின்ட்டு வேணாண்டா விட்டுருங்கடா. பாண்டி வாழ்க்கையை அப்படியே பழுங்குடியில் தள்ளிடாதீங்களடா, பாலை ஆக்கிறாதீங்கடான்னு எவ்வளோ சொல்கிறாரு நடேசன். ஐயோ எனக்குமே அப்படி தான் தோணுது. நான் என்ன பண்ணுறதுன்னு நீலா நினைக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வானதி அடிக்க அடிச்சிருச்சே. இது எனக்கு என்னமோ ரிங்கு மணியாக தெரியலப்பா, சங்கு ஓசையாக தெரியுது அப்படின்னு நடேசன் சொல்கிறாங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அம்மா? அது இந்த வீட்டுக்கு வந்தால் அந்த வீடு 4 வீடு ஆயிருமா? வேண்டாமா அப்படிங்கிறாரு. ஐயோ சும்மா இருங்க, இங்கே பாருங்கள் ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க. அண்ணே வானே நம்ம போவோம், போயிட்டு வாங்கப்பா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க 4 பேரும் கிளம்புறாங்க. அங்கே போனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, வாங்கங்கிறாங்க. பாண்டியை மட்டும் காணோம், அவங்க அப்பாவையும் காணோம். என்னடி உன் மாமனாரையும் காணோம், உன் ஆளுன்னு போவிய அவனையும் காணோம். அம்மா சும்மா இருமா, வந்திருக்காள்ல, வரலன்னு சொல்கிற, வந்தா திட்டுறியா? வாங்கண்ணே வாங்க அப்படின்ட்டு நிலாவை பார்த்துட்டு வாங்க அப்படிங்குது. ஏன் உனக்கு என்ன வாய் வங்காளம் பாயும்? இப்போ என்ன வாங்கன்னு அப்படி சுருக்குற அப்படி தாங்க தோணுது. ஆனால் அது ஒன்றும் சொல்லாமல் போயிடுறாங்க சிரிச்சுக்கிட்டே. நம்ம நிலா வந்து பாவம் நல்ல பிள்ளை இல்லையா? அப்புறமா உள்ளுக்கு போய் உட்காராங்க. அவங்க மாமே இவங்கெல்லாம் அப்படி வீட்டை பார்க்குறாங்களா. மாமே பார்க்குறாரு. 4 பேர் தான் வந்திருக்கீங்களா? எங்கேயும் போனால் ஒத்தைப்படையாக போகணும்னு சொல்லுவாங்க, அதனால என்ன பரவாயில்ல. வானதி எங்கள் வீட்டு பொண்ணு தானே, அதனால 5 பேர்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்ல வானதி பார்க்குது. பரவாயில்ல நல்லா தான் பேசுகிற, ஆனால் இந்த பேச்சுக்கு தானே மயங்கி போய் கிடக்குறாங்க. என்னெல்லாம் மயக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு, மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, வந்து வேலையை முடிக்க சொல்லுங்கள். டக்கு புக்குன்னு காரியத்தில் வானதி கண்ணா இருக்குங்க. நிச்சயத்தை முடிச்சணுமா? ஆமாம் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டிய மாப்பிள்ளையை காணோம். அவள் என்னன்னு தெரியல, சுவிட்ச் ஆஃப்னு இருக்குது, வெளியில் வேலை விஷயமா போனான், இன்னும் வரல. இந்த மாதிரி ஆனது இல்லை, வந்துடுவான், பொறுப்பாக தான் இருப்பான், என்னன்னு தெரியலன்னு இது சேரன்னு சொல்கிறாரு. சோழன் பார்க்குறாங்க. ஒரு வேலை பிடிக்கல என்னமோ அதான் ஓடிட்டான் அப்படின்னு பார்க்க வானதி உடனே சும்மா இப்படிலாம் பேசாதீங்கண்ணே அப்படின்னு சொல்ல நிலா வந்துட்டு கையை பிடிக்கிறாங்க. சும்மா இருக்க மாட்டிங்களா அப்படின்ட்டு. ஆஹா என்னோட சோழன் வந்து நிலா கையை பிடிச்சோடனே அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. அப்போ நம்ம எகைன்ஸாக பேசினா கையை பிடிப்பாளோ அப்படின்ட்டு சோழா ஆரம்பிடா அப்படின்ட்டு. சரி ஏன் என் தம்பி போயிட்டான், எதுவும் நீ சொன்னியாம்மா? உனக்கு பிடிக்காம தான் ஓடிட்டானா அப்படிங்கிற மறுபடியும் கையை பிடிக்கிறாங்க. இதுக்கு தானே நான் கையை பிடிக்கிறேன், நீ கையை பிடிக்கணும்னுட்டு அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்க நான் கையை பிடிப்பேங்கிறக்காண்டி ஓயாமல் தப்பாக பேசாதீங்க. அப்புறம் நான் எதை பிடிப்பேன் தெரியுமா? எதை? கழுத்தை. ஐயோ நான் வாயை முடிக்கிறேன், தள்ளி நிற்கிறேன், சோலா எஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போய்க்கிறாரு. ஆனால் அங்கே பாண்டியன் பார்த்தா அந்த புள்ள வானதி சொன்னதையே நினச்சி மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. இவன் வர்றதுக்கு முன்னாடியே வீட்டை 6 கூறு போடுறா, அப்படி இப்படிங்கிறா. நாளைக்கு வந்துட்டா நிலா அன்னிக்கிட்ட இருக்கிற பொறுமையில் பாதி இல்லை 1% கூட அவகிட்ட இல்லை. லவ் என் மேலே வச்சுருக்க லவ்வுங்கிற ஒன்றை தவிர எதுவுமே அவகிட்ட ப்ளஸ் பாயிண்டே இல்லை. லவ் வச்சுட்டா அதுக்காண்டி எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதிக்கணுமா? எனக்கு பிடிக்கல. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிறாரு. அவள் வந்தால் சரியாக வருமா? நான் சும்மா செவனேன்னு தானே இருந்தேன். இவன் வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னாலே சரி நம்ம மேலே பாசம் வச்சுருக்கான்னு நம்ம நினச்சோம். ஆனால் பிடிக்கலையேன்னு நொந்துக்கிறாருங்க பாண்டியன். அதுக்கு மேலே அவரால் இருக்க முடியலை. சரி ஃபோன் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அடிக்க போகிறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நிலா மறுபடியும் சும்மா அடித்து பார்ப்போன்னு பாண்டிக்கு அடிச்சிடறாங்க. எடுத்துடுறாரு. ஃபோன் எடுத்துட்டு, பாண்டி எங்கே பாண்டி போனேன் அப்படின்னு கொஞ்சம் ஆர்வ கலரில் சத்தம் போட எல்லாம் பாண்டி ஃபோன் அடிச்சிட்டாங்க, கொடுங்க ஃபோனை அப்படின்னு பொட்டான்னு பறிக்கிறாங்க. பறிச்சா எப்படி இருக்கும்? ஏங்க நான் பேசிட்டு தருவேங்க, அது எப்படி என் ஃபோனுக்கு அட்டன் பண்ணாமல் உங்கள் ஃபோனுக்கு அவன் அட்டன் பண்ண முடியும் அப்படின்ட்டு, பாண்டி எங்கடா போனேன் அப்படின்னு கத்த. ஃபோனை அன்னிக்கிட்ட கொடுடி. அதெல்லாம் முடியாது, என்கிட்ட பேசு. ஃபோனை கொடுக்குறியா இல்லையா? கொடுக்க முடியாது. ஏன்டா வரல, எதுக்குடா போனேன் அப்படி சொல்ல, இப்படி கத்துற பாரு, இதுதாண்டி நான் இங்கே வந்ததுக்கு காரணமே அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்க பாண்டி உனக்கு
உனக்கு அவளுக்கு இதாயிடுச்சா, உனக்கு அவங்க இந்த வீட்டை விட்டு போக போகிற அவங்க ஃபேக்கு உனக்கு உண்மையாக தெரியுதா, நான் உண்மையாக லவ் பண்ணுறேன் உனக்கு தப்பாக தெரியுதா, ஏய் ஃபோனை கொடு. இதை தவிர பாண்டி எதையுமே சொல்ல. பார்த்தா கொடுக்குறேன் அவங்களாம் ஒட்டிக்கிட்டு வந்தவங்க, வீட்டை விட்டு காலி பண்ணி போக போகிறவங்க, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பியா, அப்படியே நடிச்சு தான் மயக்கி வச்சுருக்காங்க, இந்தாங்க உங்ககிட்ட தான் அவன் பேசணுமா அப்படின்னு கொடுக்க அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. சோழனுக்கு செம்ம கோவம் வருது. சேரன் இருந்துட்டு என்னடா இந்த பிள்ளை இப்படி பேசுது, அதே சொல்கிறேனே இந்த பிள்ளை வீட்டுக்கு வந்தால் சரியில்லைன்னு யார் கேட்டா, எல்லாரும் என் பொண்டாட்டி மாதிரியா கூட்டி வர முடியும் அப்படின்னு பார்க்க ஃபோனை பார்க்கல இப்படி நிலா முகம் வாடுறதை பார்க்குறாரு. ஐயோ என் பொண்டாட்டி முகம் வாடுதே அப்படின்னு பார்க்குறாரு. என்ன பாண்டி அப்படிங்கல, ஏன் நீ அவகிட்ட கொடுத்தீங்க, நான் கொடுக்கல, நான் எங்கே கொடுத்தேன், அவள் பறிச்சுக்கிட்டான்னு சொன்னால் கூட வானதி வந்து கத்துவாளேன்னு பாவங்க புள்ள நிலா அப்படியே ஒன்றும் இல்லை பாண்டி, என்ன பாண்டி எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்க, புரியுத நீ அவள் பறிச்சுக்கிட்டாளா, அவள் பறிச்சுக்கிட்டேன்னு சொன்னால் கூட அதுக்கு பாஞ்சு வந்து கத்துவாளேன்னு தானே பயப்படுறீங்க, நீங்கள் யார் அண்ணி, அவள் யார் அண்ணி, அவளுக்கு நீங்கள் ஏன் நீ பயப்படணும், இப்போ புரியுதா நான் ஏன் வரலன்னு, என்ன பாண்டி சொல்கிறேன், எனக்கு பிடிக்கல நீ அப்படிங்கல. பாண்டி அது எப்போ சொல்றீங்க, ஐயோ நான் நேற்றுலேருந்து அன்னையிலேருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், யாரு காது வாங்கி கொடுத்து கேட்டீங்க, புரிஞ்சுக்கவே இல்லை என்னைய, அவள் விரும்புகிறா கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சேரானே சொன்னிச்சு, நீங்களும் சரின்னு போயிட்டீங்க, இப்போ பார்த்தீங்களா அவளுக்கு நீங்கள் பயந்துருக்கீங்க, நாளைக்கு கல்யாணம் ஆகி வந்தாலும் இதே தான் நடக்கும், எனக்கு அவள் வேணாம் அண்ணி அப்படிங்கல. பாண்டி நீ வர முடியுமா அப்படிங்கல, என்ன நீங்கள் கெஞ்சிட்டு இருக்கீங்க, கொடுங்க ஃபோனை அப்படின்னு மறுபடியும் பறிக்க, ஆனால் நீலா கொடுக்காதீங்க அண்ணி அப்படின்னு சொல்ல பிடிக்கிறாங்க. நீலா என்ன இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கல, உங்கள் ஃபோனுக்கு அடித்து பேசிக்கங்க, அவன் தான் என் ஃபோனுக்கு எடுக்க மாட்டேங்கிறானே, உங்ககிட்ட தான் நான் மயங்கி கிடக்கிறேன் அப்படிங்கல. நீலாவுக்கு கோவம் வருது, வானதி பேசாமல் போயிருங்க அப்படிங்கல. பாண்டி ஃபோனை வச்சிடறான், செம்ம காண்டாகுது. ஐயோ நம்ம அண்ணன் குடும்பத்தை எல்லாத்தையும் அசிங்கப்படுத்துகிறாளே அப்படின்ட்டு சும்மா வேகமாக பறந்துக்கிட்டு வராருங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, அப்படியே கோவம் வருது, இருக்கட்டும் நான் உன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உன்னை வச்சுக்கிறேன் கச்சேரின்ட்டு, அப்பா மாமா தட்டை மாற்றுங்க நிச்சயத்தை முடிங்க அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்களா, சரி தட்டை மாற்றிக்குவோம் அப்படின்ட்டு 2 பேருக்கும் கல்யாணம் பேசி முடிச்சிருவோம். எப்போங்க இல்லை நீலா சேரன் பார்க்குறாரு, என் தம்பி வந்து என் கல்யாணம் முடிஞ்சுதான் பண்ணணுங்கிறான், கண்டிப்பாக என் கல்யாணம் முடிஞ்சோன்னா உங்கள் கல்யாணம் எப்போ நடக்கும், எப்போ முடியும், அது வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுறது, பொண்ணுதே ரெடி ஆயிடுச்சுல அப்புறம் என்னன்னு வானதி மறுபடியும் பேச, இல்லைப்பா பாண்டிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கணும், இங்கே பாருங்கள் அடுத்த முகூர்த்தம் எது நல்ல முகூர்த்தமோ அப்போ கல்யாணத்தை வச்சுக்கணும், தட்டை மாற்றுங்க அப்படின்னு சொல்ல, அப்படியே வானதி சொன்னோன்னு சேரன் பார்க்குறாரு. நிலாவுக்கு சோழனுக்குலாம் மனசே சரியில்லைங்க, அவங்க வாட்டுக்கு அங்கிட்டு திரும்பிக்கிட்டு ஃபோன் வருதுன்னு போயிடுறாங்க. பல்லவனை பார்க்குறாங்க, காணோம், அவர் வாட்டுக்கு தள்ளி வாசப்படிக்கு அங்கிட்டு போய் நிற்கிறாரு. என்னம்மா உன் புருஷன் வீட்டில் நிச்சயத்துக்கு யாருக்குமே சம்மதம் இல்லை போல இருக்கு, நீ மட்டும்தான் விரும்புறியா, நீ விரும்புகிற ஆளும் வரவே இல்லையே அப்படி சொல்ல, வானதிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, என்னை அசிங்கப்படுத்துறானா உன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சோழனை பார்த்து கேட்க, என்ன என்கிட்ட வந்து பேசுறியா அப்படித்தான் அப்படின்னு சொல்ல, என்னம்மா உன் மகளை இப்படி பேசுகிறாங்க, நம்ம வீட்டுக்கு வந்தே அப்படிங்கல. அவங்க அண்ணங்கார என்ன அப்படின்னு வர, என்ன அப்படின்னு சோழன் திரும்பி எகுற, நான் என்ன சொங்கின்னு நினச்சியா, நீ பேசுகிறா நான் பேசாமல் போகிறதுக்கு அடிச்சிருவேன் அவ்வளோதான் அப்படின்னு 2 பேர் பேச, ஐயோ நிறுத்துங்க அப்படின்னு வானதி கத்துறாங்க. மொத்த தட்டை மாற்றிக்குவீங்களா மாற்ற மாட்டிங்களா அப்படின்னு சொல்ல, இங்கே பாருமா அண்ணே எனக்கு இன்னும் பிடிச்சிக்கல, அவன் வரட்டும் பாண்டி வந்ததுக்கப்புறம் பண்ணிக்கலாம், நீங்கள் அவசரப்பட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன்னு இங்கே நிலாவும் சோழன்னு சொல்ல, நிலா வாய திறக்கலங்க, ஆனாலுமே நிலாவை கழுவி ஊத்துறா கரிச்சு கொட்டுறா. இப்போ பார்த்தீங்கன்னா சரி தட்டை வேணா மாற்றிக்கோன்னு மாற்ற போகிறாங்க. வண்டியை வேகமாக நிப்பாட்டாமையும் ஓடி வராரு, டொமார்னு போட்டுட்டு நம்ம பாண்டி ஓடி வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. வாங்குங்கண்ணே அப்படின்னு சேரன் கையில் பிடிச்சி கொடுக்க, நான் சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அப்படியே தட்டி விட்டுறாருங்க. அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. யாரை கெட்டதெல்லாம் நிச்சயம் பண்ணுறீங்க, என்ன அதான் சொல்லியாச்சுல, என்ன பாண்டி நீ வந்ததே லேட்டு இப்படி பண்ணுற அப்படின்னு கத்த, இங்கே பார் நான் உங்ககிட்ட அவ்வளோதான் சொல்லிட்டேன், இது வேணான்னு எவ்வளோ சொல்லிட்டேன், மறுபடியும் பண்ணுறீங்க, என்ன பாண்டி நீ விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு நினச்சேன், இங்கே பாரு நான் விளையாட்டுக்கு சொல்கிறேன்னா அப்படிங்கிற அவங்க அண்ணன் அவங்க அம்மா அத்தாலாம், என்னடா என் பிள்ளைய நல்லா சுற்றி போட்டு ஊர் சுற்றி பார்த்து நல்லா லவ் பண்ணி சுற்றி அனுபவிச்சுட்டு இப்போ என்ன வேணாங்கிறியா, சேச்சி வாயை மூடுங்க, யாரை அனுபவிச்சு மட்டமாக பேசாதீங்க, உங்கள் பிள்ளைகிட்ட சுண்டு விரல் கூட என் மேல் பட்டிருக்கா தெரியுமா, நான் ஒரு மூச்சு காத்து கூட படாமல் நான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கேன், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்த, டே பாண்டி இப்போ மெதுவாடா அப்படின்னு சேரன் கத்துறாரு. அண்ணே சும்மா இருண்ணே, நீ எதுக்கு எடுத்தாலும் இப்படி இருக்கண்ணே வேஸ்ட்டுண்ணே அப்படின்ட்டு, அண்ணி அவள் என்னென்ன பேசுனா எல்லாம் நான் லைனில் கேட்டுட்டு தான் இருந்தேன், அவள் நம்ம வீட்டுக்கு வந்தால் கோடாரி கோம்பாத்தான் இருப்பா, வேணாண்ணே வேணாம் அண்ணி வேணாம் நம்ம கிளம்புங்க, ஓ போங்க அவங்கள தானே உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்களும் டைவர்ஸ் வாங்கிடுவாங்க, கல்யாணம் வேணா பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னோன்னு செம்ம கோவருது, ஏய் வாயை மூடுறி அப்படின்னு அட்டிக்க போயிடுறாரு. இப்போ சொல்கிறேன்டி, நான் கூட நிச்சயதார்த்தம் கல்யாணம் தான் இப்போ வேணான்னு நினச்சேன் அண்ணனுக்கு நடக்கட்டுன்ட்டு, ஆனால் இப்போ சொல்கிறேன்டி நீ என் வாழ்க்கைக்கு வேணாண்டி, எங்கள் வீட்டுக்கு வேணாண்டி, நீ வேணாண்டி அப்படி சொல்ல, அப்படியே வானதி பார்க்குது பாண்டி அப்படி சொல்ல, ஆமாம் திரும்புகிறாங்க நிலா பார்த்து, போதுமா ஒன்னால தான் போதுமா அப்படிங்க, ஏய் என் பொண்டாட்டி என்னடி பண்ணா என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு வானதி அடிக்க போக, அவன் அண்ணங்கார ஏன் வீட்டுக்கு ஏன் தங்கச்சி வந்து அடிப்பியா அப்படின்னு
என்ன எங்கிட்ட சண்டைக்கு வர அப்படியே நிலா பார்க்குறாங்க. சேரன் வந்துட்டு என்னப்பா இப்படிலாம் பேசுது அப்படி இந்த மீனாவை சொல்கிறாங்க பார்த்தீங்களா விஜயா, எது நடந்தாலும் ஒன்னால தான் நீ தாண்டி பொறுப்புன்னு. அது மாதிரி இந்த வானதிக்கு எது நடந்தாலும் நிலாவே சொல்கிறாங்க. நாளை பின்ன இந்த பிள்ளை கல்யாணத்துக்கு வந்தாலும் கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அது சரிப்பட்டு வராது, வா நம்ம கிளம்புவோம் அப்படின்னு கிளம்ப நில்லுங்க அப்படின்னு வானதி வந்து குறுக்க மறிக்குது. இப்போ நீங்கள் மட்டும் நிச்சயத்தை பண்ணாமல் போனீங்க, நான் இப்போவே என் உயிரை விட்டுருவேன். விட்டுக்கடி, எனக்கு என்ன, உன் உயிர் முக்கியமாக நினைக்கிறது உன் அப்பன் உன் ஆத்தா உன் அண்ணன் தான் மாமே, இவங்க வேணா உயிராக நினைக்கலாம், அவங்களுக்கே பேசாமல் நிற்கல நான் என்ன பண்ண போகிறேன், நீ விடுறா விட்டுக்க, எதுவும் நான் ஹெல்ப் பண்ணணுமா அப்படி சொல்ல, பாண்டி உன் மேலே உயிராக இருக்க என்னை பார்த்து இப்படியா பேசுகிற, ஆமாடி நான் என் மேலே நீ உயிராக இருக்க, அப்போ என் வீட்டாளுக்கு மேலே நான் உயிராக இருக்கேன்னு தெரியுமில்ல, அப்போ அவங்கள நீ கொஞ்சமாவது மதிச்சியா, நான் என்ன பண்ணேன் என்ன பண்ணையா, நீ பேசாமல் போயிரு, நீ என்னென்ன பேசுகிறேன்னு எனக்கு தான் தெரியும், நான் என்ன பேசுகிறேன் அப்படி சொல்ல, நான் ஒன்றும் சொல்லலை வா என் மூடு அப்படிங்கிறாங்க, நீ சொல்லு அப்படின்னு சொல்ல, சேரன் வந்து என்ன தாண்டா அப்படி அவள் பேசினா, நான் கல்யாணம் பண்ணி வர்றதுக்கு முன்னாடியே அந்த உங்கள் வீட்டில் இருக்க சோழன் பொண்டாட்டியை வீட்டை விட்டு விரட்டு, அவங்க இருக்கக்கூடாது, எனக்கு ஏற்ற மாதிரி அந்த ரூமில் நான் தான் இருப்பேன், எப்படி சொன்னா தெரியுமா, நம்ம அதுக்கப்புறம் தனி கொடுத்தனம் போயிடுவோம், அதுக்கப்புறம் உங்கள் அப்பா உங்கள் அண்ணன் இவங்க கூடலாம் நம்ம இருக்க வேணாம், என்னென்ன பேசினா தெரியுமா, அதுக்கப்புறம் நான் எப்படின்னு இவளை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, இந்த வீட்டில் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கட்டும், இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணு ஏன் வீடுன்னு இல்லை, எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாக வாழவும் விடாது, எனக்கு வேணாம்ப்பா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. அப்படியே பார்க்குறாங்க, என்னை வேணான்ட்டு போறீல, நீ எப்படி வாழ்ந்துற நான் பார்த்துறேன் அப்படிங்கிறாங்க வானதி. ஐயோன்னு தலையை முடிய பிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னம்மா நீ லவ் பண்ண பொண்ணே மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா இப்படி சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்ல, ஏய் இனிமே தாண்டி இருக்குது, எனக்கு தெரியும் அந்த பையன் அப்படித்தான் பண்ணுவேன்னு, அதனால தான் நான் நிச்சயத்தை ஆரம்பித்தேன், இப்போ நான் பிடிச்ச மாப்பிள்ளை இருக்கான், அவனுக்கு உனக்கு நிச்சயதார்த்தண்டி அப்படிங்கிறாங்க. ஐயோ போங்க அப்படின்னு போய் கதவை சாத்திக்கிறது வானதி. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனால் நல்லா தானே இருக்கும், பாண்டி வானதியை வேணான்னு திடகாத்திரமாக முடிவெடுத்த மாதிரி என்னைக்கு இப்படி இருந்தாருன்னா நல்லா இருக்கும். பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.